பாட்டியும் அவள் பேரன் ராமுவும் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வளைந்து நெளிந்து கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட பாதை, பச்சை பசேலென காடுகள், அங்கே மரத்துக்கு மரம் தாவி கொண்டிருக்கும் குரங்குகள். பேருந்து மேலே செல்ல செல்ல இதமாக காற்று வீசியது. இறங்குறவங்க இறங்கலாம், வண்டி இங்க 10 நிமிஷம் நிற்கும் என்று கூறிக்கொண்டே பேருந்திலிருந்து இறங்கிய கண்டக்டர் அருகில் இருந்த பெட்டி கடைக்கு சென்றார். பாட்டி, உச்சா வருது, இங்க இறங்கலாமா என ராமு கேட்க, அம்புஜம் பாட்டி மெதுவாக எழுந்து ராமுவின் கையை பிடித்து பேருந்திலிருந்து இறங்கினாள். பெட்டி கடையிலிருந்து சிறிது தூரம் தள்ளி போய், இங்க உச்சா போடா எனவும், பாட்டி நான் இங்க இப்படி நிக்கிறேன், பஸ்ல இருந்து யாராவது பார்க்காங்களான்னு நீ திரும்பி பாரு என்று கூறிக்கொண்டே அந்த பக்கமாக திரும்பினான். பின் இருவரும் கடைப்பக்கம் வந்ததும் கம்பங்கூழின் வாசனை அவனது நாவில் எச்சில் ஊற செய்ய பாட்டியின் கையை இருக்க பிடித்து நிறுத்தினான் ராமு. தன் பேரனின் மனதறிந்து தன் சுருக்கு பையில் இருந்த 10 ரூபாயினை எடுத்து கடைக்காரனிடம் நீட்டினாள் பாட்டி. ராமுவின் வயிறு நிரம்பியது. இருவரும் பேருந்தில் ஏறி தங்கள் இருக்கையில் அமர மீண்டும் சில்லென்ற காற்று முகத்தில் அரைந்தது. காற்றின் தாலாட்டில் உறங்கி போனாள் பாட்டி. வண்டி கிளம்பிய சற்று நேரத்தில் ராமுவுக்கு குடலை புரட்டுவது போல் இருக்க பாட்டியின் மடியில் படுத்து கொண்டான். கடவுளே, டவுன்ல இறங்கியதும் அப்பா நிக்கணும் என்று வேண்டிக் கொண்டே உறங்கி போனான். திடீரென பாட்டி தட்டி எழுப்ப தன்னுடைய ஊருக்கு வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்த ராமு சட்டென்று எழுந்தான். பேருந்திலிருந்து இறங்கியதும் ராமுவின் கண்கள் சுற்றும் முற்றும் பார்வையை வீசியது. அப்பாவை காணுமே பாட்டி, இங்கத்தானே நிக்கிறேன்னு சொல்லுச்சு என்ற அவனது வார்த்தைகள் ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக தெரிந்தது. திடீரென அவனது முகம் 1000 விளக்குகள் ஒன்றாக எரிந்தது போல பிரகாசமானது. ஓடி சென்று தன் தந்தையை இருக்க கட்டியணைத்து முத்தமிட்டான். 1 வாரம் தன் தந்தையை பிரிந்த மகனுக்கு 1 மாதம் பிரிந்து இருந்தது போன்ற ஏக்கமாக தெரிந்தது. அம்மாவின் கையில் இருந்த பையனை வாங்கி கொண்டு, சாப்பிட்டியாமா, அக்கா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என பெற்றவளிடம் கேள்வியை எழுப்பினார். ராமுவை பெற்ற தந்தை, நல்லா இருக்கையா என அம்புஜம் பாட்டி கூற, வாமா கடையில ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் என்றான் மகன். என்னையா, 5 மணிக்கு சாப்பிட்டு என்ன செய்ய போறேன், வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் என தாய் மறுக்க, அதுக்கில்லம்மா, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டிய பத்தி தான் தெரியுமேமா என்று அவன் கூறியதும் மூவரும் உணவகத்திற்குள் நுழைந்தனர். மாலை நேரம் என்பதால் பரோட்டாவை தவிர வேறு உணவு இருக்கவில்லை. ராமுவுக்கு மட்டும் பரோட்டா வாங்கி கொடுத்துவிட்டு அவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு டீயும் போண்டாவும் உண்டனர். அப்படியே வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொண்டு வீடு சென்றனர். வீட்டிற்குள் நுழைந்ததும், வாடா என் செல்லக்குட்டி என்று அணைத்தபடியே, 1 வாரத்துல என் புள்ள ரொம்ப இளைச்சி போயிட்டான், உங்க அத்தை வீட்டுல உனக்கு சோறு கொடுத்தாங்களாடா, பட்டினியாக கிடந்த மாதிரில வந்திருக்கான், இதுக்குத்தான் என் புள்ளைய எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன், இந்த வீட்டுல என் பேச்ச யாராவது கேட்டாதான, அம்மா பாத்துக்குவா, ஆட்டுக்குட்டி பாத்துக்குவான்னு சொல்லி அனுப்பி வச்ச என்றாள் ராமுவின் அன்னை மல்லிகா. வழக்கம் போல கத்த தொடங்கினாள். அவளுக்கு சண்டை போட ஏதாவது காரணம் கிடைத்தால் போதும், நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பாள். அம்மா, அத்தை என்னை நல்லாத்தான் பார்த்துக்கிட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே பையில் இருந்த விளையாட்டு பொருட்களை வெளியே எடுத்து வைத்தான் ராமு. காய்கறி பையை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் போன மல்லிகா, என்ன அத்தை, உங்க புள்ள கறி ஒன்னும் வாங்கலையா என்று கேட்டாள். ஆமா, வாங்கி வந்தா மட்டும் எங்க அம்மாவுக்கு வச்சு கொடுக்கற மாதிரி தான் கேப்பா என வாய்க்குள்ளேயே முணங்கினான் ராமுவின் தந்தை கணேஷ். மல்லிகா எந்த பதிலையும் எதிர்பார்த்து கேள்வி கேட்கவில்லை என்பது அம்புஜம் அறிந்தது தான். ஆகவே காதில் வாங்காதது போலவே இருந்தாள். எந்திரிச்சதுல இருந்து வேலையே இன்னும் தீரல அத்தை, தலை கனமா இருக்குது அத்தை, உடம்பெல்லாம் வலி, உங்க கையால கசாயம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று இழுத்தாள். மல்லிகாவிற்கு திருமணமாகி 8 வருடங்களாகி விட்டது. அவளது ஒவ்வொரு சொல்லுக்கான அர்த்தமும் நன்கு புரிந்து கொண்டவள் அம்புஜம். கடந்த 7 வருடங்களாகவே சம்பளம் இல்லாத வேலையாளாகத்தான் அந்த வீட்டில் நடத்தப்பட்டு வந்தாள் அம்புஜம்.
வீட்டு வேலை செய்வது, பேரப்பிள்ளையை பள்ளிக்கு அழைத்து செல்வது, பின் மாலை மீண்டும் அவனை வீட்டுக்கு அழைத்து வருவது என அனைத்து வேலைகளையும் அம்புஜம்தான் செய்தாக வேண்டும். கசாயம் போடுவதற்காக சமையல் அறைக்குள் நுழைய அங்கு பாத்திரங்கள் சுத்தம் செய்யப்படாமல் ஆங்காங்கே கிடைக்க கண்டாள். குடங்களில் தண்ணீர் இல்லை. அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு கசாயத்தை தன் மருமகள் கையில் கொண்டு போய் கொடுத்தாள். ஒரு கையில் டிவி ரிமோட், மற்றொரு கையில் கஷாயம் வைத்த டம்ளருடன் மெத்தை இருக்கையில் சாய்ந்தாள் மல்லிகா. மீண்டும் சமையலறைக்குள் நுழைந்தாள் அம்புஜம். மகள் வீட்டில் நீண்ட நாட்கள் தங்கியிருப்பதை விரும்பாதவள், என்னத்தான் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் மகன் வீட்டிலேயே உயிர் போக வேண்டும் என்று நினைப்பவள் அம்புஜம். மகனுக்கும் தன் தாய் மீது பாசம் அதிகம்தான். மனைவியை எதிர்த்து பேச முடியாமல் மௌனம் காப்பவன். மனைவிக்கு தெரியாமல் பெற்றவளுக்கு உதவி செய்வான். ஒரு சில நாட்கள் மது அருந்திவிட்டு அம்மாவுக்காக தன் மனைவியிடம் சண்டை போடுவான். அம்புஜம் எவ்வளவு தான் வேலை செய்தாலும் ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான். அதிலும் சில நாட்கள் பழைய கஞ்சி தான் கொடுப்பாள் மருமகள். தேநீர் மட்டும் அடிக்கடி குடித்துக் கொள்வாள். சர்க்கரை தீர்ந்து போகிறது என்று மல்லிகா சண்டை பிடித்ததிலிருந்து சர்க்கரை போட்டு தேநீர் அருந்துவதையும் குறைத்து கொண்டாள். வெற்றிலை பாக்கு அவளுக்கு உணவு போலாயிற்று. என் பையனோட வாழ்க்கை இவ கையில சிக்கி படணும்னு தான் விதிச்சிருக்கு போல என்று எண்ணி அடிக்கடி கவலைப்பட்டு கொள்வாள். ஊரிலிருந்து வந்ததிலிருந்தே அம்புஜத்திற்கு இருமல் அதிகமாக இருந்தது. இரவில் இருமல் இன்னும் அதிகரிக்க அம்புஜத்திற்கு பல இரவுகளும் உறக்கமற்ற இரவாகவே இருந்தது. அவளது இரும்பல் சத்தம் மல்லிகாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்த, இந்த கிழவியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுவிட்டு வாங்க, சனியன் செத்து தொலையவும் மாட்டேங்குது, இதல ராத்திரியெல்லாம் தூக்கம்தான் கெடுது, எப்ப பாரு லொக்கு லொக்குன்ட்டு என்று புலம்பிக் கொண்டே திரிந்தாள். இவளது புலம்பல் தாங்காத கணேஷ் பெற்றவளுக்கு மருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். என்னத்தான் மருந்து குடித்தாலும் இரும்பல் குறைந்த பாடில்லை. இருப்பினும் வீட்டு வேலைக்கு ஒன்றும் குறைவில்லை. தன் மாமியாருக்கு வேறு ஏதேனும் நோய் வந்திருக்க கூடுமோ என்ற ஐயத்தில் தன் பிள்ளையை அம்புஜத்திடம் சேர விடாமல் தடுத்தாள் மல்லிகா. ராமுவை பள்ளிக்கு அழைத்து செல்லும் வேலையை தானே செய்ய தொடங்கினாள். அம்புஜத்திற்கு வேறு ஏதேனும் பெரிய வியாதி இருந்தால் அவ்வளவு செலவையும் நாமே செய்ய வேண்டி வருமே என்றெண்ணியவள் தன் கணவனிடம், உங்க அம்மாவை கொஞ்ச நாளைக்கு உங்க அக்கா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்று அடிக்கடி தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள். மல்லிகாவால் தன் அம்மாவுக்கு வேறு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்றெண்ணியவன் அம்மாவின் துணிகளை எல்லாம் அள்ளி பெட்டியில் வைத்தான். ஊரிலிருந்து காலையில் கிளம்பும் முதல் பேருந்தில் தன் அம்மாவை கூட்டிக் கொண்டு போனான். இரவு தன் அப்பா வரும் வரை உறங்காமல் விழித்துக் கொண்டிருந்தான் ராமு. அப்பாவை பார்த்ததும், பாட்டி எங்கப்பா, அத்தை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா என பிள்ளை கேட்க, இல்லப்பா, உங்க பாட்டி மாதிரியே நிறைய பாட்டிகள் இருக்கிற இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன் என்று சொன்னவன் தன் இயலாமையை எண்ணி கண்களில் இருந்து தாரை தாரியாக கண்ணீர் வந்தது.